first unit வரைக்கும் first unit crystal physics, second unit வந்து conductor, second unit first half வந்து conductor. Now we have to see about the second part of your unit 2, superconductivity. So yeah, first unit வந்து derivation இருந்துச்சு. Now this is the theoretical part. ஓகேவா? What is superconductivity? Superconductivity discover யார் பண்ணா? What is the properties of superconductivity? What are the types and how it is applicable in the real world applications? சரியா, அது நிறைய இருக்கு. Okay, so we are seeing by one. What is superconductors? What super means? Superconductors. The super means word becomes super. The word is not used for. So conductor is superconductor. What is that? Anyway, conductor is what? Gas. Conducting material is gas. What is that? Conductors, the material is certain material have a very low resistivity. சரியா, சூப்பர்ங்கிற வேர்ட் எது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கோ, வாட் இஸ் த எக்ஸ்ட்ராடனரி பிஹேவியர் ஆஃப் பர்டிகுலர் திங் அப்படிங்கிறதா. சூப்பர் கண்டக்டர்ங்கிறது கண்டக்டிவிட்டியோட எக்ஸ்ட்ரீம் ப்ராப்பர்ட்டி ஆர் எக்ஸாக்டா அல்டிமேட்டா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ தட் வேர்ட் கிவிங் மீ மீனிங் ஆஃப் கண்டக்டிவிட்டி அபவுட் சூப்பர். சரியா, சூப்பர் கண்டக்டிவிட்டி. சரியா, ஸோ அப்போ என்ன, கேஸ் சர்டன் மெட்டீரியல் ஹஸ் ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி. சரியா, ஸோ கண்டக்டர் கிளாஸ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா வெரி லோ ரெசிஸ்டிவிட்டி, நாட் zero resistivity. Zero resistivity மாறிச்சுனா conductor becomes superconductor. சரியா, okay, so low resistivity based on the resistance or resistivity of the material it will vary. There's a two different word இருக்கு. என்ன resistance னா என்ன, resistivity னா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும். What is resistance and resistivity? ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது resistance. சரியா, and resistivity ரெண்டு வேற. What is resistance and resistivity? Resistance based on either. So yeah, semiconductor or material, the definition for the semiconductor, you have to write like that. So yeah, superconductor the material having almost zero resistivity. So yeah, zero resistivity and behave as a diamagnetic behavior below the superconducting transition temperature. So yeah, okay va? இது எப்ப ஜீரோ கண்டக்டிவிட்டி ஆர் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் அச்சீவ் ஆகும்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், ரொம்ப லோ கூலிங் டெம்பரேச்சர், பர்டிகுலர் டெம்பரேச்சர் கீழே கொண்டு போற மாதிரி என்ன ஆகும்னா இட் பிஹேவ்ஸ் அஸ் சூப்பர் கண்டக்டரா பிஹேவ் பண்ணும். நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு காப்பரோ ஒரு மெர்க்குரியோ ஒரு கோல்டோ வச்சீங்கன்னா அது இட் ஹேஸ் சம் ரெசிஸ்டிவிட்டி. அதை வந்து ரொம்ப கூலிங் டவுன் எவ்வளோ, இது அபவுட் -273 K. டிகிரி போடக்கூடாது, -273 K சரியா. K means Kelvin. 0 degree is 273 K. -273 K க்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு it is long, how much is freezed, how much is cold. சரியா, நிறைய இடத்துல நம்ம என்ன பண்றோம், நிறைய ஃபிலிம்ஸ்ல பார்த்து போயிடலாம். எக்ஸாம்பிள் என்னது, எல்லாமே கிரியோஜெனிக், இந்த லோ கோல்டு ஃபெசிலிட்டிஸ் சொல்றாங்க, கிரியோஜெனிக் டைப் அப்படிம்பாங்க. ரொம்ப கோல்டிங்கா கொண்டு போறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, ரெஃப்ரிஜரண்டா லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. லிக்விட் நைட்ரஜன் தான் என்ன பண்ண முடியும், அதோட பாயிலிங் டெம்பரேச்சரே வந்து இட் அபவுட் -1 C. நிறைய கோல்ட் ஸ்டோரேஜ் ஆர் பயோஅசோட் மெட்டீரியல்ஸ் வைரஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃபிலிம்ஸ்ல பார்த்துருக்கீங்க, அனலைஸ் அது என்ன இருக்கும், நிறைய கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. எடுத்தது என்ன ஓவர் இல்ல, ஸோ ஏன்னா அது பாயில் ஆக ஆரம்பிச்சு. இங்க வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் நார்மல் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இஸ் 32 டிகிரி சென்டிகிரேட். நார்மலா 26 to 30 டிகிரி வச்சுக்கோங்க ரூம் டெம்பரேச்சர். அது மைனஸ், ஸோ -173 இருக்கிறப்போ அது பாயில் ஆகும். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்விட் நைட்ரஜன் தான் நம்ம அட்மாஸ்பியர்ல அதிகம். அதை கம்ப்ரஸ் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி லிக்விடா மாத்திருக்காங்க. ஸோ அது என்னது, ஜஸ்ட் ஓப்பன் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்லேயே நம்ம பாயில் ஆகுது, அதான் புகையா வருது. சரியா, okay, that is called as cryogenic storage. Pure is the very coldest level of freezing temperature அவ்வளோ இருக்கும். cryogenic technology யூஸ் பண்ணிடலாம், satellite communication launching பண்ணலாம், cryogenic engine எல்லாமே வெரி லோ டெம்பரேச்சர்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெக்னாலஜி எல்லாமே cryogenic அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து என்ன பண்றேன், அந்த மாதிரி ஒரு இரும்பையோ இல்லைன்னா ஒரு மெர்க்குரி இல்லைன்னா கோல்டையோ எடுத்து அந்த லிக்விட்ல டிப் பண்ணி எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சீங்கன்னா அப்போ வந்து நீ வந்து கரண்ட் சப்ளை பண்ணீங்கன்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தட் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் தி கண்டக்டர். அந்த லைன்ல அந்த ஒயர்ல தான் நீ கொடுக்குற எவ்வளோ கரண்ட் பொட்டன்ஷியல் கொடுக்குறியோ
முடியும், அது அப்படியே ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். சரியா? ஓகேவா? இன் சர்டன் மெட்டீரியல்ஸ் எல்லா மெட்டீரியலும் நடக்காது, ஒரு சில மெட்டீரியல் மட்டும் தான் நடக்கும். சரியா? சூப்பர் கண்டக்டிங் இஸ் a flow of electric current without resistance in certain materials, alloys, metals, alloys and ceramics at temperature near